தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னை தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் சாலையில் இரவு நேர கார் பந்தயமானது சீரிப்பாய காத்திருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த இரவு நேர கார் பந்தயம் சென்னை ரசிகர்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருக்கிறது. முதல் நாளான இன்று FIA அதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய சாலையை முழுவதுமாக சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டு FIA தர சான்றிதழானது வழங்கப்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது சரியாக காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை நடைபெற இருக்கிறது. FIA தர சான்றிதழ் அனுமதி வழங்கினால் மட்டுமே இந்த இரவு நேர கார் பந்தயமானது சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறும். எனவே இந்த நிகழ்வு இன்றைய தினம் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முதல் நாளான இன்று தகுதி சுற்று போட்டிகள் மட்டுமே களைகட்ட இருக்கிறது. பிரதான சுற்றுகள், பிரதான ரேஸ் நாளை மட்டும்தான் நடைபெறுகின்றன. அந்த ரேஸ்ல யார் முதல் இடத்திலிருந்து காரை இயக்கப் போகிறார், இரண்டாவது இடத்திலிருந்து யார் காரை இயக்கப் போகிறார்கள் என்பதற்கான தகுதி சுற்று போட்டிகள் அனைத்துமே இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருப்பது F4 தரத்துடன் இருக்கக்கூடிய ரேசிங் டிராக்ல தான் தற்பொழுது நம்ம நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். நார்மலாக இருக்கக்கூடிய சாலையை விட இந்த சாலை மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு சாலையாக தான் இருக்கிறது. இந்த நேற்று இரவு முழுவதுமே மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இருப்பினும் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே மழை நீர் வடிந்திருப்பதன் காரணமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இன்றைய தினம் F4 இரவு நேர கார் பந்தயமானது களைகட்ட காத்திருக்கிறது. இதற்கான பார்வையாளர்களுக்கென பிரத்யேகமாக 8000 இருக்கைகளுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த F4 இரவு நேர கார் பந்தயமானது தீவுத்திடலிலிருந்து வெளியே கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்திடலை சென்றடைகிறது. கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இந்த கார் பந்தயமானது நடைபெற இருக்கிறது. அந்த கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக 2 சாலைகள்ல பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சுவாமி சிவானந்தா சாலையில் மட்டுமே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பார்ப்பதற்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அண்ணா சாலை பகுதியில் 2 இடங்களில் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேப்பியார் பாலம் வழியாகவும் கொடிமர சாலை வழியாகவும் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலுக்கு உள்ளே VVIPsகள் அமர்ந்து பார்ப்பதற்கும் ஸ்பான்சர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த F4 இரவு நேர கார் பந்தயம் இந்திய கார் பந்தய திருவிழாவை பொறுத்தளவிற்கு 2 விதமான கார் பந்தயங்கள் நடைபெறுகின்றன. இந்திய ரேசிங் லீக் என சொல்லக்கூடிய ஒரு கார் பந்தயம், F4 இந்தியன் சாம்பியன்ஷிப் என சொல்லக்கூடிய கார் பந்தயம் என 2 கார் பந்தயங்கள் நடைபெற இருக்கிறது. இந்தியன் ரேசிங் லீக் சாம்பியன்ஷிப் போட்டியில மொத்தம் 6 அணிகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்துகிறார்கள். அதாவது எப்படி IPL போட்டி நடைபெறுமோ, சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பெங்களூரு அப்படின்னு எப்படி IPL போட்டி நடைபெறுமோ அதே போலதான் இந்த கார் பந்தயமும் இந்திய ரேசிங் லீக்கும் 6 அணிகளை கொண்டிருக்கிறது. சென்னை டர்போ, டெல்லி, கோவா, கல்கத்தா என 6 அணிகளை கொண்டிருக்கிறது. 6 அணிகளிலுமே ஒவ்வொரு அணியிலும் 4 ரேசர்கள் இடம் பிடித்திருப்பார்கள். 4 ரேசர்கள்ல ஒட்டுமொத்தத்தில் 6 அணிகளிலும் 4 ரேசர்கள் என்றால் 24 ரேசர்கள் இந்த இந்திய ரேசிங் லீக்ல களமிறங்க காத்திருக்கிறார்கள். 24 ரேசர்களுக்குமே ஒரே நேரத்தில் போட்டிகள் நடைபெறாது. அவர்களை 12 தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் என்பது இந்த 6 அணிகளைப் போல 8 அணிகள் அதில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அணியிலுமே 2 ரேசர்கள் இருப்பார்கள். ஒரு வெளிநாட்டு ரேசர், ஒரு இந்திய ரேசர்கள் என 8 அணியில் 2 ரேசர்கள் என 16 வீராங்கனைகள் இந்த போட்டியில களமிறங்குறாங்க. முழுக்க இது ஆண்கள் ரேசர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய போட்டி என்பது கிடையாது. இந்த போட்டியில பெண்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்திய சென்னை டர்போ அணியில கூட ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை இடம் பிடித்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு அணியிலுமே ஒரு வீராங்கனையும் இடம் பிடித்திருக்கிறார்கள். பாலின சமத்துவத்தோடு ஒரு வீராங்கனை, 3 வீரர் என இரு பாலருக்குமே நடைபெறக்கூடிய ஒரு ரேசிங் ஈவெண்டாக தான் இந்த போட்டி அமைந்திருக்கிறது.
ஆக மொத்தத்தில் இந்த F4 இந்தியன் சாம்பியன்ஷிப் என்பது 8 அணிகள், ஒவ்வொரு அணியிலுமே 2 டிரைவர்கள், 16 பேர், 16 கார்கள் ஒரே நேரத்தில் தகுதி சுற்று போட்டிகள் ரேசிங் ஈவெண்ட்ல வந்து பங்கேற்க இருக்காங்க. இப்ப ரேசிங் ட்ராக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல ஒரு கார் இருக்கும், இரண்டாவது இடத்துல ஒரு கார் இருக்கும், மூன்றாவது இடத்துல கார் இருக்கும். இது எப்படி ஒரு சம போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேள்வியை எழுப்பலாம். முதல் இடத்தில் அவர் காரை இயக்குவதற்கான தகுதி சுற்று போட்டி தான் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த 3.5 கிலோமீட்டர் சுற்றளவை எவ்வளவு வேகமாக யார் சீக்கிரமாக கடக்கிறார்களோ அவர்கள்தான் முதல் இடத்திலிருந்து காரை இயக்குவார்கள். அதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது இடத்திலிருந்து காரை இயக்குவதற்கான அந்த தகுதி சுற்று போட்டிகள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே வந்து மிக தீவிரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலை சுற்றி இன்றைய தினம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலை மற்றும் சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம், கொடிமர சாலை என 4 சாலைகளில் இந்த கார் ரேஸ் ஆனது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுவாமி சிவானந்தா சாலை முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் சுவாமி சிவானந்தா சாலையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது ஓமந்தூரார் மருத்துவமனையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சுவாமி சிவானந்தா சாலை முழுவதுமே இன்றைய தினம், நாளைய தினம் மூடப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் ஒரு புறம் மட்டுமே வந்து போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நேப்பியார் பாலத்தில் ஒரு பகுதி மூடப்பட்டு இன்னொரு பகுதி மட்டும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. கொடிமர சாலை, தீவுத்திடலுக்கு வெளியே வரக்கூடிய அந்த கொடிமர சாலை முழுவதுமே வந்து மூடப்பட்டிருக்கிறது. எனவே 2 சாலைகள் மூடப்பட்டு 2 சாலைகள் மட்டுமே பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்திலும் அந்த வாலாஜா சாலையில் வெளியே வந்து உழைப்பாளர் சிலைக்கு வரக்கூடிய, உழைப்பாளர் சிலையை தாண்டி நேப்பியார் பாலத்திற்கு வரக்கூடிய பகுதி வந்து தடுக்கப்பட்டு அந்த உழைப்பாளர் சிலையிலிருந்து சேப்பாக்கம் மைதானம் வழியாக அனைத்து வாகனங்களுமே வந்து திருப்பிவிடப்படுகிறது. அதே போல இந்த ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வந்து பெரியார் சிலை அருகே அந்த சிந்தாதிரிப்பேட்டை வழியாக அனைத்து வாகனங்களுமே வந்து திருப்பி விடப்படுகிறது. அதே போல சென்ட்ரல் பாயிண்ட் லைட்டிங், சென்ட்ரல் சிக்னல் பாயிண்ட் என சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்தும் பல்லவன் சாலை வழியாகவும் அந்த போக்குவரத்து அனைத்தும் திருப்பி விடப்படுகிறது. அதே போல அந்த உயர்நீதிமன்றம் வழியாக வந்து செக்ரட்டரியேட் வழியாக வந்து இந்த கொடிமர சாலை, நேப்பியார் பாலம் வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த உயர்நீதிமன்றம் வழியாகவும் போக்குவரத்தானது திருப்பி விடப்படுகிறது. எனவே இன்றும் நாளையும் இந்த பகுதியை சுற்றி, தீவுத்திடலை சுற்றி பல்வேறு வகையான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதான சுற்றானது மதியம் 1 மணியிலிருந்து தான் தொடங்குகிறது. எனவே காலையில் சோதனை ஓட்டம், பயிற்சி ஓட்டம், FIA அதிகாரிகளினுடைய ஆய்வு மட்டும்தான் நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக காலையில் ரசிகர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. மதியம் 1 மணியிலிருந்து தான் ரேசிங் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால மதியம் 1 மணிக்கு மேல் ரசிகர்கள் இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மொத்தம் சுவாமி சிவானந்தா சாலையில் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய டிக்கெட் விலைக்கு ஏற்றார் போல இங்க பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலையிலும் 2 இடங்களில் வந்து அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.